நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிற இல்லையா? ஆமாங்க சார், நான் ரெக்கார்ட். ரைட். வணக்கம். போன வகுப்புல இந்த அந்தணர் ஒழுக்கம் என்ற ஒன்றை தொடங்கினோம். அதுல ஒரு சில விளக்கங்களை மட்டுமே அன்றைக்கு தந்துட்டு மீதி இருக்கக்கூடிய செய்திகளை நேரமின்மை காரணமாக நிறுத்தி வைத்துவிட்டு இன்றைய வகுப்புல தொடரலாம்னு. இந்த அந்தணர் என்போர் அறுதொழில் பூண்டுன்ற ஒரு சொற்றொடரை சொன்னார். அதற்கு நமக்கு தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய மேற்கோள்களை காட்டினோம். ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், கொள்ளல், கோடல், இந்த 6 தொழில். இந்த 6 தொழில்தான் முதன்மையானது என்று திருமந்திரம் உள்ளிட்ட நூல்கள் தெளிவாக்குகின்றன. ஆனா பின்னாளில் வந்தவர்கள் என்ன செய்தார்கள்னா, அந்தணர்க்கு உரியன 4 வேதம் 6 அங்கம் என்றார்கள். 6 அங்கம் ஆவன தொழில்கள் ஆகான்னு புரிஞ்சுக்கணும். 6 அங்கம்ன்றது சந்தோவிசித்தி, ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய வேதங்களை உச்சரிப்பதற்கு உரியதாகிய 6 விதமான நிலைகள். அந்த 6 விதமான நிலைகளுக்கு பேரு அங்கம்னு பேரு. அது வேதத்தை நீங்கள் உச்சரிப்பதற்கு உரிய அங்கமே ஒழிய அவை இந்த 6 தொழிலினுள் அடங்கா. அப்ப அந்தணர் ஏன் இதை வரையறுக்க வேண்டி இருக்குன்னா, பின்னாடி வரக்கூடிய பாடல்கள்ல இதனை பற்றின ஒரு புதிய விளக்கம் நமக்கு கிடைக்கும். அதனால அதுக்கப்புறம் அவர்கள் செந்தழல் ஓம்புவார்கள், அதாவது தினமும் வேள்வியை மேற்கொள்வார்கள். நியமம் செய்து, நியமம்னு சொன்னா அந்த வேதங்களில் சொல்லிய வண்ணம் தங்கள் வாழ்நாளை அமைத்து கொள்ளுதல், நியமித்து கொள்ளுதல். நியமம்னாக்க ஆங்கிலத்துல சொல்லணும்னா ப்ரொசீஜர். அந்த நியமத்தின் வழி நின்று நற்கருமத்த நின்றாங்கிட்டு நல்லதாகிய செயல்களை மட்டுமே செய்தற்கு முன் வருவார்கள். அப்படி செய்தவர்கள் என்ன ஆவார்களா? சந்தியும் ஓதி சடங்கறுப்பார்களே. முக்காலம் சந்தின்னு சொன்னதினால வருவித்து கொள்ளணும். காலை, மதியம், மாலை என்று சொல்லக்கூடிய இந்த 3 நேரங்களிலும் தங்களுக்கு உரியதாகிய மந்திரங்களை சொல்லி அழகிய தவமாகிய அறச்செயலில் நின்று என்ன செய்வார்களா? அவர்கள் சடங்கு அறுப்பார்களே. சடங்கு என்று சொல்லக்கூடியனவற்றை செய்து முடிப்பார்கள். இந்த சடங்கு அறுத்தல் என்றால் குறைவரை செய்தல் பொருள். நாம நினைக்கிறோம் இந்த சடங்கு என்பது என்ன? இப்ப அதுதான் வேடிக்கை. சடங்குகள் என்று சொல்லக்கூடியனவற்றையெல்லாம் முதன்மைப்படுத்துதல் தான் ஞானத்தின் அடிப்படையான்னு கேட்டா, உலகின் கண் நன்மை தீமைன்னு 2 செயல் இருக்கு. நன்மைக்கு உரியனவற்றை மேற்கொள்ளலும் தீமைக்கு உரியனவற்றை நீக்கலும் ஆகிய சடங்குகள்னு அர்த்தம். நாம இன்றைக்கு நடைமுறையில புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிச்சுவலிஸ்டிக், ரிலிஜியஸ் பேஸ்ட் ரிச்சுவலிஸ்டிக் அவர் சொல்லல. உலகத்துல நன்மைன்னு இருக்கக்கூடியன, தீமை என்று இருக்கக்கூடியன என்ற 2னுள் நன்மையை மேற்கொள்ளுதற்கு உண்டான செயல்பாடுகளையும் தீமையை தவிர்ப்பதற்கு உண்டான செயல்பாடுகளையும் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இடைவிடாது மேற்கொண்டு அதனை சடங்காக செய்து அறுத்தல் வேண்டும். தீயனவற்றை அறுத்தும் நல்லவனற்றை ஏற்றும் செயல்பட வேண்டும். இதுதான் அந்தணர் ஒழுக்கம். அடுத்தது
இந்த அந்தணர் ஒழுக்கத்துல முதல்ல எதுன்னா வேதம். இந்த அந்தணர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வேதத்தை உணருதல் என்பது மிகப்பெரிய அடிப்படையானதொரு செயல். அந்த வேதத்தை உணருதல் என்பது என்ன? ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அந்த வேதத்தை அறிதல் வேறு, வேதத்தை உணருதல் வேறு. அறிதல் என்பது புறநிலை செய்கை, உணருதல் என்பது அகநிலை செய்கை. அப்போ இறைவனையும் இறைவனை சார்ந்த வேதத்தையும் அகநிலையில தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புறநிலையில அல்ல. அதனால என்ன சொன்னார்? வேதாந்தம் கேட்க விருப்பொடு முப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாந்தம் என்னார் கண்டு இன்புறுவோர்களே. இது ஒரு சிக்கலான இடம். ஏன் சிக்கல்னா, வேதாந்தம் கேட்க விருப்பொடு முப்பதம், வேதாந்தத்தின் முடிவு. வேதம் அந்தம்னா வேதத்தின் முடிவு. வேதத்தின் முடிவை நீங்கள் கேட்க வேண்டிய விருப்பம் உங்களுக்கு இருந்தால், அந்த சொல்ல மாத்திக்கணும், விருப்போடு கேட்க வேண்டிய தேவை ஏற்பட்டால், வேதத்தின் முடிவு எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய விருப்பம் உங்களுள் இருந்தது என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? முப்பத, இந்த 3 பதங்களினை பற்றின தெளிவு தெரிந்திருக்க வேண்டும். அது என்ன முப்பதம் அப்படின்னு சொன்னா, ஓங்காரம் என்கின்ற பிரணவம், ஓம். இந்த ஓம் என்பது என்னன்னா, இதுக்கு 2 நிலைகள்ல பொருள் தெரியணும். முதல் பொருள் என்னன்னாக்க, இதனை பகுத்து விளக்கமாக அறியக்கூடிய நிலையும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த 3னையும் தொகுத்து இது உணர்த்தக்கூடிய பொருளையும் தெரிந்திருக்க வேண்டும். நாம ஒரு கேள்வி கேட்கலாம். எது ஒன்றை பகுக்கிறோமோ அதனால் பெறப்பட்ட பொருள் தானே தொகுக்கும் காலத்தும் இருக்கும்னா இருக்காது. அதனாலதான் ஒன்றை பகுக்கின்ற பொழுது பெறப்படக்கூடிய பொருட்தன்மைகள் வேறு, அதை தொகுக்கின்ற பொழுது அதனால் பெறப்படக்கூடிய பொருட்தன்மை வேறு உணரணும். ரொம்ப இயல்பான ஒரு மேற்கோள் சொன்னா புரியும் நினைக்கிறேன். வெற்றிலை பாக்கு சுண்ணம் என்பதை பகுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொன்றும் தனி. ஆனால் இந்த 3னை தொகுக்கின்ற பொழுது சிவந்ததான ஒரு பொருள் கிடைக்கிறது. அப்போ பகுப்பினால் அவைகள் உணர்த்தக்கூடிய பொருட்தன்மைகள் வேற, அவை தொகுக்கப்படுவதனால் பெறப்படக்கூடிய பொருட்தன்மைகள் வேற. இதுதான் நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய ஒரு வினோதமான காட்சி. அப்ப இந்த ஓங்காரம் என்கின்ற பிரணவம் 3 எழுத்துக்களினால் உருவானதுன்னு பகுத்து பார்க்க வேண்டும். அகர உகர மகரம்னு இந்த 3ம் பகுத்து பார்க்கின்ற பொழுது அகரம் என்பது படைப்பை, உகரம் என்பது காத்தலை, மகரம் என்பது ஒடுக்கத்தை உணர்த்தும். இந்த மகரத்தை அழிவுன்னு சொல்லக்கூடாது, ஒடுக்கம். ஏனென்றால் இறைவன் உரிய காலத்துல உயிர்களை தோற்றுவிக்கிறான், அதை உரிய முறையில பாதுகாக்கிறான், பின்னர் உரிய காலத்துல தன்னுள் அதை ஒடுக்கி கொள்ளுகிறான். அப்பொழுதுதான் மீண்டும் அவனுள் இருந்து அதை ஓங்க செய்ய முடியும். ஆகவே இந்த அகர உகர மகரமாக நீங்கள் என்ன செய்யலாம்? பகுத்து காட்டினீர்கள் என்றால் ஒவ்வொன்றும் தனித்தனி செயல்களாக இருக்கும். இந்த 3ஐயும் ஒன்றாக தொகுத்தீர்கள் என்றால் அதன் மூலமாக உலகம் என்கின்ற ஒன்று உருவாகும். அப்ப இந்த பகுத்தலும் காத்தலும் ஒடுக்கலும்
தனித்தனி செயல்னு சொன்னா அசேதனமா நின்றுடும். அதனை பகுத்து இதனை படைப்பதற்கு நாதனாயும் காப்பதற்கு உரியவனாயும் ஒடுக்குதற்கு ஆனவனாயும் இறைவன் இருக்கிறான். ஆகவேதான் அந்த விருப்பொடு முப்பதம் போதாந்தம், அந்த மூன்று பொருள்களை அறிந்து கொண்டு அந்த போதத்தை நாம் பெற வேண்டும். போதத்தின் அந்தம். போதம் என்றால் ஞானம். அந்த ஞானத்தின் முடிவினால் இதை தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த மூன்று பெரும் பொருளான அகர உகர மகரத்தை பிரித்தும் அறிந்து கொள்ளுகிறோம், தொகுத்தும் அறிந்து கொள்ளுகிறோம். பிரித்து அறிந்து கொள்ளுதற்கு பேரு வியஷ்டின்னு பேரு. தொகுத்து அறிந்து கொள்ளுதற்கு சமஷ்டின்னு பேரு. ரெண்டும் ஒன்றுதான். ஆனால் பிரிந்திருந்த காலத்து அவை செய்தற்கு உரிய செயல்பாடுகள் வேறு, சேர்ந்திருந்த காலத்து அவைகளால் செயற்படுவதற்கு உண்டான செயல்கள் வேறு. இதனை ஞானத்தினால் உணர வேண்டும். போதாந்தமான அந்த பிரணவத்து உள்புக்கு, அந்த போதாந்தமாக ஞானத்தின் முடிவாக அகர உகர மகரம் என்கின்றதன் சேர்க்கைதான் பிரணவம் என்பதை உள்ளாக நின்று உணர்ந்து நாதாந்தம், அந்த மூன்றினுள்ளும் நாதாந்தமாக இருந்து செயல்படுபவன் இறைவன். அதுதான் வேதத்தின் அந்தமாக சொல்லப்பட்டது. இப்ப வேதத்தின் முடிவு எது? நாதாந்தமாக சூட்சமமாக அகரத்தினுள்ளும் உகரத்தினுள்ளும் மகரத்தினுள்ளுமாய் நின்று அவைகளை இயக்கி படைத்தலையும் காத்தலையும் ஒடுக்குதலையும் செய்பவன் ஒருவன் என்ற உண்மையை உணரவன். இதுதான் வேதத்தின் அந்தம். இதை தனித்தனியா யாரும் செய்யல, ஒருவனே செய்கிறான். ஏன் அந்த ஒருவனே செய்கிறான்ற நிலைக்கு தள்ளுகிறோம்னு சொன்னா, எவன் ஒருவன் ஒன்றை ஓங்க செய்கிறானோ அவனுள் அது ஒடுங்கினால்தான் ஓங்கியதன் பொருளும் ஒடுங்கியதன் நிலையும் விளங்கும். அதுக்கு நான் வேடிக்கையா சொல்லுவது உண்டு. நம்ம வீடுகள் எல்லாம் சிலவாகிய பொருள்களை இட்டு ஒரு பொருளை சமைப்போம். சமைக்கக்கூடியவருக்கே தன்னால் சமைக்கப்படக்கூடிய பொருளினது சுவையும் அதனோடு சேர்க்கப்படக்கூடிய ஏனைய பிற பொருள்களினால் ஏற்படக்கூடிய சுவை மாற்றமும் அது கூடுதற்கும் குறைதற்கும் மாற்றாக செய்யப்படக்கூடிய செயலும் தெரிந்திருந்தால்தான் சமைக்கப்படக்கூடிய பொருள் சுவையார். சமைக்கிறது ஒருவர், அவருக்கு உரியதாகிய இடப்பட வேண்டிய பொருளை இடுபவர் ஒருவர். அதனது சுவை குறைந்ததா கூடியதா என்று ஆய்ந்து உரியன செய்தற்கு ஒருவர்னு கொண்டு போனீர்கள் என்றால் அந்த உணவு உணவாக இருக்காது. நடைமுறை ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் இல்லையா, too many cooks spoil the soup அப்படின்னு. இது அடிப்படை அதுதான். ஆகவே சிருஷ்டிக்க கூடியவனே ஸ்திதிக்கு உட்பட்டு அதை உரிய காலத்துல தன்னுள் ஒடுக்கி கொள்ளுதற்கு முன் வருகின்ற போதுதான் அவனால் படைக்கப்பட்டன மிக நல்ல முறையிலே இந்த உலகில் பரிமளிக்கும். உரிய காலத்துல ஒடுங்குகின்ற பொழுது அதனை எவ்வாறு ஒடுக்க வேண்டும் என்கின்ற உண்மை ஒடுக்குபவனுக்கு தெரியும். அதனாலதான் இதுதான் வேதத்தின் முடிவுன்னு புரிந்திருக்கும். இந்த மூன்றினுள் நாதமாக நின்று இந்த மூன்றினையும் இயக்க வல்லவன் ஒருவனே என்பதை வேதம் சொல்லுகிறது. அதுதான் வேதத்தின் முடிவு. இதுதான் போதாந்த நாதனை, இந்த ஞானத்தை நாதனாய் நின்று நமக்கு அருளுபவன் இறைவன்.
இந்த ஒப்பில்லாத தத்துவத்தை, இந்த உயரிய மகத்தான விளக்கத்தை நம்முள் தந்து நம்மை உணர வைப்பவன் யார்னா, நம்முள் இருந்து நம்மை இயக்கக்கூடிய நாதன். அவன் எதை தருகிறான்? இந்த மேலான உண்மையை நாம் உணருவதற்கு வழிவகை செய்கிறான். அந்த போதாந்த நாதனை இது அந்தம், இதுதான் முடிவு, இவன்தான் முடிவு, இந்த வேதத்தின் முடிவு என்பது இவனை அறிதலே. வேதத்தின் முடிந்த முடிவு எது? இதனுக்கு உரியதாகிய பரத்துவம் உடைய இறைவனை அறிதலே. ஈது அந்தம் எண்ணார் என்று எண்ணாதவர்கள் கண்டு இன்புறுவோர்களே. இதுதான் முடிந்த முடிவு என்று யார் கண்டு இன்புறுவார்களோ, அந்த இன்புறுதல் என்பதற்கு என்ன பொருள்னா பிளிஸ். அது ஒரு எல்லா காலத்தும் உங்களை மகிழ்ச்சிகரமாய் வைத்திருக்கக்கூடிய ஒன்று. மாறிலா உண்மையை, எக்காலத்தும் உண்டான ஒன்றை உங்களால் உணரப்படுகின்ற பொழுது உங்களுள் தோன்றக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கிறதல்லவா, அந்த ஆனந்தம் முடிவில்லாதது. அந்த ஆனந்தம் உங்களுக்கு இன்பத்தை தரும், எட்டர்னல் பிளஷர்னு. அதை உணர்ந்து விட்டோம் என்றால் அவன்தான் எல்லாம். அவனே அகரம், அவனே உகரம், அவனே மகரம். அவனால் எல்லா சிருஷ்டியும், அவனால் எல்லாமும் நிலைபேறு அடைந்து உரிய காலத்தில் ஒடுங்குகின்றன என்ற உண்மையை வேதத்தின் வாயிலாக ஞானமாக எவன் ஒருவன் உணர்ந்து அதனை இயக்குபவன் இவனே இறைவன் என்று அறிகிறார்களோ, அவர்கள் உள்ளத்தினுள் எல்லா காலத்தும் மகிழ்ச்சியானது நிலைத்து நிற்கும். அவ்வாறு அந்த ஆனந்தத்தை உணர்ந்தவர்கள் யார்னா அந்தணர்கள். ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் இது பிறப்பால் வராததுன்னு முன்னாடியே சொன்னோம். இதை யாரு வேண்டுமானாலும் உணரலாம். நமக்கு அதற்குத்தான் பெரிய புராணத்துல படிக்க 63 அடியார்களை படிக்கிறோமே ஒழிய 63 ஒரு தன்மைத்தான ஒரே விதமான பிறப்பினுக்கு உட்பட்டவர்களெல்லாம் இல்லை. சேக்கிழார் கூட சாதி என்ற சொல்ல கூட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயலினால்னு தான் எழுதுறார் விளக்கம். அதனால்தான் சாதிகள் நெறியின் தப்பான்னு திருநாட்டு சிறப்புல எழுதும் போது சாதி என்பது ஒழுக்கம் பற்றியது, பிறப்பை பற்றியதுன்னு அவர் எழுதல. அதான் நான் முன்பே சொன்ன, பிற்காலத்தில் வந்தவர்கள் எல்லாம் தங்களினது ஆதாயத்தினுக்காக சில தவறான விளக்கங்களை தந்து இந்த சமூகத்தை பிளந்திருக்கிறார்கள். எங்குமே சொல்லப்பட்டது இல்லை, பிறப்பினால் இது உருவாக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டதே இல்லை. பிரம்மத்தை உணருபவன் எல்லோரும் அந்தணர்கள், அதுதான் அடிப்படை. பிராமணியம்னா என்ன? பிரம்மத்தை உணர்ந்து அதன் வழி செயல்படுதல் பிராமணியம். அவ்வாறு செயல்படுபவனுக்கு பெயர் பிராமணன், அவ்வளவுதான். எங்க ஜாதி வந்தது? யாருமே சொல்லல. இவர்களாக இவ்வாறு சொல்ல தலைப்பட்டு இந்த சமூக குழப்பத்தினுக்கு காரணமானார்கள். அதனால்தான் சித்தர்கள்ல எத்துணை பேர் பிறப்பினால் அந்தணர்கள்? யோசித்து பாருங்கள். எத்துணை பேர் பிறப்பினால் அந்தணர்கள்? பெரும்பாலானோர் இல்ல, வெவ்வேறு நிலையிலிருந்து சித்த புருஷராக மாறியவர்கள். நிறைய பேரை சொல்லலாம், தாயுமானாரை சொல்லலாம், வள்ளலாரை சொல்லலாம். அவர்கள்லாம் சித்த புருஷர்கள். எத்துணை பேர் அந்தணர் என்கின்ற சாதிய பெயரிலே தோன்றினார்கள்? யார் ஒருவரும் இல்லை. அதனாலதான் ஈதாந்தம் எண்ணார் கண்டு இன்புறுவோர்களே. அவ்வாறு அந்த இன்பத்தை, அந்த பிளிஸ் என்கின்ற ஒன்றை, எட்டர்னல் பிளஷர் என்கின்ற ஒன்றை, எல்லா காலத்தும் ஆனந்தமயமாய் இருத்தல் என்கின்ற ஒன்றை யார் உணருகிறார்களோ அவர்கள் அந்தணர்கள். அடுத்து அந்தணர்கள் ஆனதற்கு
எது சான்றுன்றதுக்கு ஒரு விளக்கம் தர. காயத்ரியே கருது சாவித்ரி ஆய்வதற்கு உவப்பர் மந்திரம் ஆங்குண்ணி நேயத்தேர் ஏறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. இந்த இடம் இன்னும் கொஞ்சம் அதீதமான விளக்கம் கொடுக்கிறது. எப்படியா, இந்த நேயம்ன்ற ஒரு சொல்ல கையாளுறாரு இல்லைங்களா? நேயம் என்பது தமிழ் சொல் அன்று. நம்ம தமிழ்ல நேயம் அப்படின்னா ஈடுபாடு, அன்புன்ற பொருள்ல கொடுக்கும். ஆனா இது வடமொழியினுடைய தமிழ் ஆக்கமாக கருதப்படுகிறது. வடமொழியில நேயம் என்பது அறியப்படும் பொருள். சாஞா இருக்கு இல்லையா, அந்த ஞாவை ஞேவா எழுதி இம்னு போட்டா ஞேயம்னு உச்சரித்தால் அந்த இடத்துல ஞேயம் என்பது என்ன பொருள் என்றால் அறியப்படும் பொருள். நீங்கள் எதனை அறிதற்கு, எந்த பொருளை அறியப்பட வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகிறீர்களோ அவ்வாறு ஆர்வம் காட்டுவதற்கு என்ன காயத்ரி சாவித்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஞான சக்திகளின் வேறுபாட்டு இயல்புகளை எல்லாம், அவற்றிற்கு உரிய மந்திரங்களை எல்லாம் நெஞ்சில் பதித்து ஓர்தற்கு விரும்புவர் யார்? இப்ப ரெண்டுமே ரெண்டு நிலையில புரிஞ்சுக்கணும். காயத்ரினா என்ன, சாவித்ரினா என்ன? நமக்கு எல்லோருக்கும் இந்த அந்தணர்கள் வழக்கத்துல இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுதல் அப்படின்னு ஒரு மரபு வைத்திருக்கிறார். அதே போல சாவித்ரி மந்திரத்தை சொல்லுதல். காயத்ரினா என்ன, சாவித்ரினா என்ன? ஒன்றை உள் உணர்வினால் உணர்ந்து அதன் வழி உள்ளத்தை செம்மை உற நிறுத்துதற்கு உச்சரிக்கப்படுவது காயத்ரி. ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றை உள் உணர்வினால் உணர்ந்து அதன் வழி செயல்பட உள்ளத்தினுள்ளாய் ஓர்ந்து உரைப்பது காயத்ரி. அதனாலதான் ஒவ்வொரு விதமான காயத்ரி வழக்கத்துல இருக்கு. நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒற்றை காயத்ரியை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட காயத்ரி 24 உண்டு. 24 காயத்ரி மந்திரங்கள் உண்டு. ஹம்ச காயத்ரியிலிருந்து தொடங்கி பிரம்ம காயத்ரி, நாம பயன்படுத்துவது ஈஸ்வர காயத்ரி. இதை வகுத்து கொடுத்தது விஸ்வாமித்திரர் என்ற குறிப்பு உண்டு. விஸ்வாமித்திரர் அந்தணர் அல்லர், பிறப்பால் மன்னன் பிரம்மத்தை உணர்ந்ததினால் அந்தணனாக மாறுகிறான். சிலதெல்லாம் சொன்ன கொஞ்சம் விவகாரமாகவும் இருக்கும், வேடிக்கையாகவும் இருக்கும். பின்னாடி ஒரு பாட்டுல அதை சொல்ல போறாரு. அந்த முன்னாடியே கொஞ்சம் கோடிட்டு காட்டுவோம். இன்றைக்கு நடைமுறையில அந்தணர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப பெரிய அளவுல எதனை கொண்டு விளக்குகிறார்கள்னா, தாங்கள் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பூணூலை கொண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்தணர்களாக பிறந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் துறவு நெறியில போய் நின்று அந்த துறவு நெறிக்கு உண்டான ஞானத்தை அவர்கள் பற்றுகின்ற நிலையில அவர்கள் உடல்ல போடப்பட்டு இருக்கக்கூடிய பூணூல் அகற்றப்படும். பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு செல்லுங்க, சங்கர மடம் இருக்கு. யாரெல்லாம் துறவு மேற்கொண்டு கையில தண்டு கொண்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு பூணூல் இருக்காது.
எல்லாவற்றையும் கடந்த நிலையில பிரம்மத்தை உணருகின்ற பொழுது மற்றது எல்லாம் போலியானதுன்னு விளக்கப்பட்டுவிடும். யார் வேண்டுமானாலும் பிரம்மத்தை உணரலாம். அந்த பிரம்மத்தை உணருவதற்கு தான் காயத்ரி என்ற மந்திரமும், சாவித்ரி என்றால் உள்ளால் உணர்ந்த அந்த உட்பொருளின் தத்துவத்தை புறநிலையில செயல்படுத்தி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவது சாவித்திரி மந்திரம். அதாவது ஓதுதலும் உணருதலும் ஒன்று, நடைமுறையில செயல்படுதல் பிரிதொன்றுன்னு இருக்கக்கூடாது. ஆகவே எதை உண்மை என்று உணர்ந்தோமோ அதை உறுதியாய் உலகியலிலே நம் வாழ்வின் மூலமாக பின்பற்றுவதற்கு உண்டான ஆற்றல் சாதித்து. ஆகவே இந்த ஆயுதற்கு உவப்பர் இதை ஆராய்ச்சி பண்ணி ஆர்வம் காட்டுவார்கள். காயத்ரி என்ன சொல்லுகிறது, சாவித்ரி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்து அதற்கு தன் ஆர்வத்தை காட்டி மகிழ்வார்கள். உவப்பர் மந்திரம் ஆங்கு உண்ணி, அந்த 2 மந்திரங்களை இடைவிடாது உள்ளத்தினுள் உண்ணுதல்னா எண்ணுதல், உண்ணுதல் என்றால் உறுதியாக நம்பி, நேயத்தேர் ஏறி, அந்த நேயத்தேருன்றதுக்கு தான் முன்னாடி சொன்ன நேயம். நேயம் என்று சொன்னால் அறியப்படும் பொருள் எது? இந்த காயத்ரியினாலோ சாவித்ரியினாலோ அந்த 2 மந்திரங்களை நாம் சொல்லுவதினாலோ நாம் அறியப்படும் பொருள் எது என்று நினைவுற்று. இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு மேற்கோள் சொல்லியிருக்கேன், மீண்டும் அதை நினைவுபடுத்த. நம்மால் மேற்கொள்ளப்படக்கூடிய தவம் எதுவாக இருக்க வேண்டும் அதன் முடிவு என்றால் மேலான பரம்பொருளை உணருதற் பொருட்டா இருக்கும். அவ்வாறு நாம் நம்முடைய புலனை பக்குவப்படுத்தி தவத்தில் இருக்கின்ற பொழுது சில நேரங்களிலே உபரி விளைவாக சில பலன்கள் நம்முள் சித்திக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உபரி விளைவாக காம்ப்ளிமெண்ட்ரியா சிலது கிடைக்கும். அது ஞானம் ஆகாது. உங்களினுடைய புலனை பக்குவப்படுத்தி முழுமையுமான மந்திரங்களை ஓதி உணர்ந்து உச்சரித்து அதன் வழி செயல்படுகின்ற பொழுது சில ஆற்றல்கள் உங்களுக்கு உபரியாய் கிடைக்கும். அந்த ஆற்றல்களை அதுவே பிரம்மம் என்று உணர்ந்தீர்கள் என்றால் உங்களால் மேலே செல்ல முடியாது. உபரியா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இதுக்கு பேருதான் அட்டமா சித்திகள்னு பேர். அதெல்லாம் கிடைக்கும். உங்கள் உருவத்தை பருத்து மாற்றிக்கொள்ளலாம், உங்கள் உருவத்தை சிறுத்து காட்டலாம், நல்ல கனமான உருவமாக கனத்தோடு உங்கள் உருவத்தை வைக்கலாம், இல்ல காற்று போலே மென்மையாக ஆக்கலாம். இது எல்லாம் உங்களினுடைய இந்த புலன்களை பக்குவப்படுத்தி இந்த 2 மந்திரங்களின் வழி நின்று நீங்கள் உணர்ந்து ஆய்ந்து அதை உச்சரிக்கின்ற பொழுது உபரி விளைவாக இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இவைகளே உங்களினுடைய இலக்காக அமையக்கூடாது. அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. அதை கடந்து நீங்க வருட கடைசியில வந்துட்டோம் இல்லையா, டிசம்பர்ல இருக்கும். இந்த மாதத்துல எங்காகிலும் ஒரு மளிகை கடைக்கோ அல்லது துணி கடைக்கோ நம்ம வழக்கமா போகக்கூடிய கடைகளுக்கு போய் ஏதாகிலும் பொருள் வாங்கினோம்னா அந்த கடைக்காரர் நாம வாங்கின பொருளோடு நமக்கு ஒரு கேலண்டரை கொடுப்பார். அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி, அவ்வளவுதான். நீங்கள் அதை வாங்குவதற்காக இந்த பொருளை வாங்க போல, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வாங்க போனது உங்கள் வீட்டிற்கு தேவையான, அது மளிகை சாமானோ துணியோ மருந்தோ ஏதோ ஒன்று.
அதுதான் மூலம். அதனை வாங்குவதனால கிடைக்கப்பட்டது கேலண்டர். கேலண்டரை வைத்துக் கொண்டு உங்கள் வீட்டுல எது குறித்து பொருள் வாங்கினீர்களோ அதை தீர்க்க முடியாது. மருந்து வாங்கினீர்கள் என்றால் கேலண்டர் கொடுத்தா மருந்து உங்கள் நோயை குணப்படுத்துவது போல காம்ப்ளிமெண்டரியா வந்த கேலண்டர் உங்க நோயை குணப்படுத்தாது. அவ்வளவுதான். நீங்கள் மருந்தை தான் நம்ப வேண்டும் நோய் குணமாக. அதே போல பசியாற வேண்டும்னா மளிகை சாமானை வீட்டுக்கு கொண்டு வந்து உணவாக பக்குவப்படுத்தி உண்டால் பசியாறலாம். அவன் கொடுத்த கேலண்டரை கொண்டு பசியாத்திக்க முடியாது. அதே போல புலனை பக்குவப்படுத்தி சாவித்திரி மந்திரத்தையோ காயத்ரியையோ நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அதனால் விளையக்கூடிய உபரி விளைவு பரம்பொருளை காட்டாது. அது அல்ல உங்களினது நோக்கமாய் இருப்பது. அதனாலதான் நேயத்தை நினைவுற்றணும். நேயம் என்பது நாம் எதனை இறுதியாக அறியப்படும் பொருளாக உணர்ந்திருக்க வேண்டும். அறியப்படும் பொருள் இறைவனே. அவனை உணருவதற்குத்தான் இந்த முயற்சியில் நான் இறங்கி இருக்கிறேன். இவ்வாறு இறங்குகின்ற பொழுது நமக்கு உபரியாக கிடைப்பனவற்றில் மனதை செலுத்தினோம்னா மூலத்தை இழந்துருவோம். நம்ம விட்டு மூலம் போயிடும். அதனாலதான் நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயா. மற்றதெல்லாம் உபரியா விளையறது எல்லாம் மாயம். அதுல தோய்ந்து விடக்கூடாது. அந்த காம்ப்ளிமெண்டரிக்குள்ள மனதை செலுத்தி மயங்கிடாதீர்கள். மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. யாரு மறையோர்கள்? எவன் வேதத்தை முழுமையாக உணர்ந்தானோ அவன் இந்த மாயத்துள் தோய மாட்டான். அவன் இலக்கு வேறு. இத விளக்கறதுக்கு தான் நான் ஆரம்ப காலத்துல வரலாற்றுல சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவேன். ஒரு முறை சொல்லி இருப்பேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த காலத்துல ஒரு ஹட யோகி நான் கங்கையின் மீது நடக்கிறேன்னு சொன்னார். ஊரே திரண்டு பார்த்தது, நடந்து காட்டினார். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட போய் சொன்ன பொழுது காலனாக்கு பெறாத ஒரு வேலையை கற்றுக்கொள்ள 15 ஆண்டுகள் வீண் செய்து இருக்கிறானேன்னு. கங்கைய கடக்கணும்னா காலனா கொடுத்தா படகுல கொண்டு போய் அந்த கரையில விட்டுடலாம். அதை கடப்பதற்கு 15 ஆண்டுகள் வீண் பண்ணணுமா? இதுக்கு பேரு தவமான்னு கேட்டார். உண்மை அதுதான். தவமாக நீங்கள் செய்வதன் நோக்கம் பரத்தை உணருவதற்கு. அந்த பரத்தை உணரக்கூடிய பாதையில சில காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். அவைதான் முதன்மையானதுன்ற மாயத்துள்ள போய் சிக்கிடக்கூடாது. பல துறவியர்கள் அவ்வாறு சிக்கித்தான் அவஸ்தப்பட்டார்கள். அதுக்குதான் விஸ்வாமித்திரர் கதையே. ஒவ்வொரு முறை அவர் தவம் பண்ணும் போது பிரம்மத்தை உணருவதற்கு மாறாக ஆற்றல்கள் பலவற்றை பெற்றார். அந்த ஆற்றல்கள் யாவும் பிரம்மத்தின் முன் நிற்காமல் போகும் என்பதற்குத்தான் ஒவ்வொரு முறை ஆற்றலை பெற்றதன் பின் வசிஷ்டரோட போய் போர் செய்வர். வசிஷ்டர் எல்லாவற்றையும் ஒரு தன்னுடைய தண்டை நிறுத்தி அதுக்குள்ள வாங்கிடுவார். ஒவ்வொரு முறையும் தோற்கிறார். இறுதியில உண்மையை புரிந்து கொண்டு பிரம்ம ஞானத்தை அடைந்ததன் பிறகு வசிஷ்டரே அவரை சொல்லுகிறார், நீ பிரம்மஞானி என்று. அதான் நடைமுறையில பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா, வசிஷ்டர் வாயால் பிரம்மஞானி. இதுதான் அடிப்படை. இந்த தத்துவத்தை சொல்லுவதற்கு தான் இந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் கதை. புலனை அடக்குவதனால உபரி விளைவாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அவைகளெல்லாம் மாயங்கள். அவைகளின் உள்ளே மனதை செலுத்தினீர்கள் என்றால் மூலப்பொருளை தெரிந்து கொள்ள முடியாது. இந்த மாயத்தின் உள்ளேயே உழன்று உழன்று மூலத்தை மறந்துருவோம். இன்றைக்கு பல துறவியர்கள் இந்த தவறைத்தான் செய்கிறார்கள். பல துறவியர்கள்
அவர்களுக்கு ஏதாயிலும் ஒரு விதத்துல புலன் பக்குவப்பட ஒரு சில சித்திகள் கைவரப் பெற்று விடுகின்றார்கள். அதனையே மூலதனமாக கொண்டு தான் எல்லாம் தெரிந்த ஒருவனாக இருப்பதற்கு தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். இல்லை, அப்படி முன்னிலைப்படுத்துதல் என்பது ஞானம் ஆகாது. இத அவர்களுக்கே தெரியும். இருந்தால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஏனைய பிற சாதாரண மனிதர்களை காட்டிலும் நம்முள் இருக்கக்கூடிய ஆற்றல் மேலானது, ஆகவே நானே எல்லாம் என்று தங்களை காட்டிக்கொள்ள முன் வருகிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரம்ம ஞானத்தை உணர்ந்த துறவியும் எந்த காலத்தும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு உரியன செய்கிறேன்னு அறிவிக்க மாட்டான். எந்த பிரம்ம ஞானியும் அறிவிக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் தான் அடைந்தது உண்மையான பிரம்ம ஞானம் என்றால் தன்னிடம் உண்டான போதத்தை கேட்க சீடர்கள் என்ற நிலையில முமுட்சுவாக உள்ளவர்கள் தாங்களே தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள தேடி வருவார்கள்னு தெரியும். இவன் விளம்பரம் எல்லாம் பண்ண வேண்டாம். எந்த மலரும் நான் மலர்ந்து இருக்கிறேன் வா என்று வண்டை கூப்பிடுறது இல்லை. மலர்ந்த வண்டை மலர்ந்த மலரை நோக்கி வண்டு தானா வர்றது, அவ்வளவுதான். எந்த மலரும் விளம்பர பலகையெல்லாம் போட்டுக்கிறது இல்லை. ஆனால் வண்டுக்கு தெரியும் எதனிடம் சென்றால் எது கிடைக்கும்னு வண்டுக்கு தெரியும். அதுதான் முமுக்ஷு. தீராத ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற தாகத்தில் உள்ளவனுக்கு தெரியும் யாரிடம் சென்றால் அது கிடைக்கும். ஆகவே இன்றைய நாட்டுல சில போலியான ஞானிகள் சில அரிய ஆற்றல்கள் என்கின்ற ஒன்றை பெற்றதினால் தாங்களே எல்லாம் என்று மூளைக்கு மூல விளம்பர பலகை வச்சு வந்து ஷேர் என்று சொல்லி தன்னை வளப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கும். எந்த நல்ல ஞானமும் உடைய ஒருவன், பிரம்மத்தை உணர்ந்த ஒருவன், அவனே பிரம்மமாய் நின்றான் என்றால் விளம்பரமே வேண்டாம். அதுதான் பின்னாடி சொல்ல போற. சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அப்படி அமர்ந்திருந்தவனை தேடிக்கொண்டு பக்தன் போவான். நீ பேப்பர்ல அல்லது வானொலி தொலைக்காட்சியில எல்லாம் விளம்பரம் எல்லாம் தர வேண்டாம், நான் இப்படி இதெல்லாம் உனக்கு கற்றுத்தரேன் வா என்றால். எந்த அளவுல நம்முடைய அறியாமையை அவர்கள் தங்களுக்கு உரிய பெரியதோர் மூலதனமா மாற்றிக் கொள்ளுகிறார்கள்னு பாருங்க. அதனால தான் இந்த பிரம்மம் என்பது நீங்கள் கற்றுக்கொண்ட மந்திரங்களினால் அல்ல, அந்த மந்திரங்களினை கொண்டு ஆய்வு செய்வதினால் அல்ல, அதனால் விளையக்கூடிய உபரி விளைவுகளினால் அல்ல, ஞேயத்தை, ஞேயம் என்று சொல்லப்படக்கூடிய இறுதியில் நீங்கள் அறியப்பட கிடக்கின்ற பொருளை உணருவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு இடையே வரக்கூடிய மாயங்களிலே மனதை தோய விடாமல் யார் ஒருவன் மாறிலியாய் நிற்கிறானோ அவனுக்கு பேர் மறையோன், அவனுக்கு பேர் அந்தணன், அவனுக்கு பேர் பிரம்மத்தை உணர்ந்தவன். மற்றவர்கள் எல்லாம் போலிதான், சந்தேகமே பட வேண்டாம், போலிதான். அவர்களிடம் இருக்கக்கூடிய உபரி விளைவுகளை கொண்டு நம்மை ஆச்சரியப்படுத்தலாம், சில நேரங்களில் நம்மை அச்சப்படுத்தலாம். ஆனால் உண்மையை ஓர்ந்து பார்த்தால் அவர்களுக்கு அதற்கு மேலாக செல்ல தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவார்கள்? தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவார்கள். இல்லை, அவர்களுக்கு தெரிந்தது அந்த மேஜிக் ஒர்க்கு தான். இத முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த புரிதல் வந்து விட்டால் உண்மை ஞானம் எது என்று தெரியும், அது எங்கு உள்ளதுன்னு தெரியும், அதை தருபவன் யார் என்பது தெரியும். முதல்ல போலிகளை விளக்க கற்றுக்கொண்டு விட்டோம்னா உண்மை தானாக முன்னிற்கும்.
அடுத்து பெரு நெறியான பிரணவம் ஓர்ந்து குரு நெறியால் உரை கூடி நாள் வேதத்து திரு நெறியான திருக்கை இருத்தி சொரூபம் தானோர் துகளில் பார்ப்பாரே. என்ன அழகான விளக்கம்! முன்பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பது போல அடுத்த பாட்டு. முதல் பாட்டு ஒரு சூத்திரம்னா அதற்குண்டான விளக்கம் அடுத்த பாட்டு எப்படியா? பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து பல நெறிகளை தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய பெரியதோர் நெறி எதுன்னா பிரணவம். அது என்ன? பல நெறிகள். முன்பே சொன்னதுதான். பிரணவம் தான் படைக்கிறது, பிரணவம் தான் காக்கிறது, பிரணவம் தான் ஒடுக்குகிறது, அதனை உள்ளீடாக நின்று இயக்குபவன் பரம்பொருள். ஆகவே பலவாகிய நெறி. உலகத்துல பலவிதமான சிருஷ்டிகள், பலவிதமான பொருள்களை ஸ்திதி என்கின்ற நிலைக்கு கொண்டு வரணும், பலவிதமான பொருள்களை உரிய காலத்துல ஒடுக்கணும். இது ஒரு சுழற்சி. இது மாற்றமில்லாமல் சுழன்று கொண்டிருக்கும். ஆகவே இதுக்கு பேரு பெருநெறி. பல நெறிகளை அடக்கி நிற்கும் பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து, பிரணவத்தின் உட்பொருளை ஓர்ந்துன்னு ஆராய்ந்து உணர்ந்து என்ன செய்யணும்? குரு நெறியால் உரை கூடி தகுந்த குருவினிடம் சென்று இந்த பிரணவத்தினது உட்பொருளை உணர்வதற்கு உண்டான வழிமுறையை கற்று. அதான் ரொம்ப வருத்தத்தோட சொல்லுவேன். குருன்றது உங்களுக்கு உரியதாகிய மாறிலா இன்பத்தை காட்டுபவன். இன்றைக்கு நம்ம நடன உலகத்துல பார்த்தீர்கள் என்றால் வேடிக்கை, எல்லாரும் குரு தான். நான் ரொம்ப வேடிக்கையாக பலமுறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நடன அரங்கேற்றத்திற்கு எங்காகிலும் விருந்தின நான் போனாக்க தெளிவாக சொல்லுவேன், இத்துணை குருக்களுக்கு நடுவிலே நான் ஒரு ஆசிரியன். ஏன்னா ஆசிரியனை காட்டிலும் குரு பெரியவர். ஆனால் குருக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆசிரியனை அழைத்திருக்கிறார்கள். இப்பதான் ஒரு சிலர் பேர் மெல்ல மெல்ல ஆச்சாரியர்னு போட்டுக்கிறாங்க, குருன்றதை தவிர்க்கிறார்கள். இந்த குருன்ற சொல்ல எந்த காலத்திலும் வித்தையை கற்றுத்தரக்கூடியவர்கள் போட்டுக்கொள்ள கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அவ வயதுல பெரியவர், அதெல்லாம் இங்க முக்கியம் அல்ல. யாராயினும் சரி, குரு என்பது உங்களுக்கு உரிய ஞானத்தை, நிலைத்த மகிழ்ச்சியை, பேரானந்தத்தை தரக்கூடிய பாதை எதுவோ அதை தேர்ந்து தெளிந்து அதன் வழி நடப்பதற்கு வாய்ப்பளித்து இறுதியில அந்த பேரானந்தத்தை உங்களுக்கு உரியதாக யார் மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் குரு. இங்க குருன்றது ரொம்ப ரொம்ப பெரிய பொருள்ல பார்க்கப்பட வேண்டிய செய்தி. நீங்க மேலை நாடுகள்ல ப்ரொஃபஸர்ன்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்ல பொருள் நோக்கில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், தெரியும். அவ்வளவு எளிதான அந்த தகுதிய யாருக்கும் கொடுத்து விட மாட்டார்கள் மேலை நாடுகள்ல உள்ள பல்கலைக்கழகங்கள். அது பெரியதாகிய பொருள்களை உள்ளடக்கின சொல் ப்ரொஃபஸர் அப்படின்றது. இங்க நம்ம நாட்டுல 4 வருடம் லெக்சரர், அதற்கு மேல ஒரு 4 வருடம் சீனியர் லெக்சரர், அதற்கு மேல ஒரு 4 வருடம் இருந்தால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், 12 வருடம் வேலைக்கு வந்தாச்சுன்னாக்க ப்ரொஃபஸர் ஆயிடுவார். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. மேலை நாடுகள் அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டார்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு துறையினுடைய தலைவராக 12 காலமாக இருந்தவர் லெக்சரராக தான் இருப்பார். அவ்வளவு எளிது அல்ல. அந்த சொல் உணர்த்தக்கூடிய பொருளுக்கு வீச்சு ரொம்ப ஜாஸ்தி.
கொஞ்சம் அகர முதலி எடுத்து பாருங்கள் தெரியும். ப்ரொஃபசர் என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம்னு முழுமையா பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும் அந்த சொல் உணர்த்தக்கூடிய தகுதி எவை எவை. அது நம்மளால நெருங்கவே முடியாது. அதெல்லாம் மாற்று சிந்தனையே கிடையாது. நீங்க கல்லூரியில வேலைக்கு சேர்ந்த உடனே எல்லாரும் பேராசிரியர் தான், எல்லாரும் ப்ரொஃபசர் தான். இங்க எல்லாம் வித்தியாசமே கிடையாது. இதெல்லாம் சொன்னாக்க விவகாரம். இதுல வேர்டு என்னன்னாக்க பெரும் பேராசிரியர். அடுத்த தகுதி பேராசிரியர்ன்றதே ஆபத்து. அதுல பெரும் பேராசிரியர்கள். என்ன காரணம்? வடமொழியில சொல்லும் போது கூட பாருங்க, அவர் பெரிய உபாத்தியாயன்னு தான் சொல்லுவான். மகோபாத்தியாய தான். உபாத்தியாயத்துல அவன் பெரியவன். அவனை குருன்னு சொல்ல மாட்டான். மகாவை வேணா 2 3 முன்னாடி போட்டுக்கோ. மகோபாத்தியாயன்னு போட்டுக்கோ, கவலை கிடையாது. மறந்தும் குருன்னு சொல்ல மாட்டான். ஆகவே இது உணர்த்தக்கூடிய பொருளே வேற. அதெல்லாம் நமக்கு தெரியாமலேயே என்ன செய்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு ஃபேன்சி ஃபார்ம் கொடுத்துட்டோம் இல்லையா? அதனால பேருக்கு முன்னாடி ஃபேன்சியா போட்டுக்கோ, என்ன கெட்டு போறது. நான் இங்க ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் கலாக்ஷேத்ரால பணியாற்றி கொண்டிருந்தேன், பகுதி நேர ஆசிரியர். அங்க 4 ஆண்டுகள் நடனத்தை கற்று வெளியே போய் வகுப்பெடுப்பான். உடனே பேருக்கு முன்னாடி குரு. அதை போட்டு கொள்ளுதற்கே மனசுல கொஞ்சம் துணிச்சல் ஜாஸ்தி வேணும். இந்த குருன்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருளே வேற. உங்கள் உலகியல் வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடிய, ஒரு தொழிலை கற்றுத்தரக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் ஆச்சாரியர்கள் தான். ஞாபகம் வச்சு, ஒரு குரு ஆச்சாரியனா இருக்கலாம், எல்லா காலத்தும் ஆச்சாரியன் குருவாக முடியாது. எல்லாம் உணர்ந்த பீஷ்மனுக்கே என்ன பேரு? ஆச்சாரியன் தான். ஆனால் விதுரனை குரு என்பார்கள். எப்படி பாருங்க, பீஷ்மனை ஆச்சாரியன் தான், கிருபன் ஆச்சாரியன் தான், துரோணன் ஆச்சாரியன் தான். ஆனால் விதுரன் குரு. உங்களை ஞான மார்க்கத்தினுக்கு எவன் உந்துகிறானோ, எது பரம்பொருள் என்பதை உணருதற்கு வழிவகை செய்கிறானோ, பரமாய் நீங்கள் மாறுதற்கு எவன் தனக்கு உரியதாகிய ஞானத்தை தருகிறானோ அவன் குரு. லோக பிழைப்பனுக்கு வழி கத்து கொடுக்கிறவனுக்கு பேரு குரு இல்லை, அவன் ஆசிரியன் தான். வேற வழியே இல்லை. நாமெல்லாம் இந்த மாதிரியான சொற்களை கொஞ்சம் பகுத்து ஒரு குறிப்பிட்ட அளவிலையாவது தெளிவெடுத்து. அதனாலதான் இந்த பிரணவம் ஓர்ந்து, அடுத்த வார்த்தை பாருங்க, குரு நெறியால் உரை கூடி. இந்த ஞான மார்க்கத்தை உங்களுக்கு பிரணவத்தை உணர்ந்த குரு அவன் உங்களுக்கு உணர்த்துகிறான் தன் உரையால். அவனால் உணர்த்தப்படுவனவற்றை உங்கள் உள்ளத்துல நீங்கள் ஓர்ந்து கூடி 4 வேத திருநெறி, 4 வேதங்களில் சொல்லப்பட்ட மேலான நெறி. திருநெறினாக்க சிறப்பான நெறி. திருநெறியான திருக்கையிருத்தி, திருநெறியான அந்த 4ஆகிய வேதத்தில் சொல்லப்பட்ட திருநெறினா மோட்ச சாதனம்னு அர்த்தம். குரு உங்களுக்கு மோட்சத்தின் பாதையை கொடுக்கணும். மோட்சம்ன்றது என்ன? எட்டர்னல் பிளிஸ், வேற ஒண்ணும். எல்லா காலத்தும் உங்களுள் இருக்கக்கூடிய பேரானந்தத்துக்கு பேரு மோட்சம்னு பேரு. உடம்ப விட்டுட்டு உயிர் போய் இறைவனோடு கலக்கிறதுக்கு பேரு மோட்சம் இல்லை. இருக்கிற இடத்திலேயே பேரானந்தத்தை உணருவதற்கு பேரு மோட்சம். அதனால கூடி 4 வேத திருநெறியான திருக்கை இருத்தி சொரூபம் ஆனார்.
அந்த சொரூபமாக தம்மை கொடுத்து அந்த சிவத்தின் உண்மை நிலையை தலைப்பட்டவர்களே. சொரூபம் ஆதனோர் துகளில் பார்ப்பாரே. யார் அவ்வாறு அந்த சிவனை உணருகிறார்களோ, அந்த குருவின் வழியாக ஞானம் கற்பிக்கப்பட்டு அதனால் வேதத்தின் பொருளை உணர்ந்து எவன் ஒருவன் பிரம்மத்தை உணருகிறானோ அவ்வாறு உணரக்கூடியவர்களுக்கு பேரு பார்ப்பான். யாராவன்னா இருக்கு. ஆகவே இந்த உண்மை நிலையை தலைப்பட்டவரே குற்றம் அற்ற அந்தணர் ஆவார். அதனால வேதங்களுக்கு புறம்பான நெறிகள்ல போய் அதன் வழி நிற்றல் என்பது உண்மையான முக்தி ஆகாது. அதனாலதான் இந்த போலி துறவிகளினால் காட்டப்படக்கூடிய எல்லா விதமான தந்திர செயல்பாடுகள் உண்மையான மோட்ச சாதனமாக மாறாது. அவன் கிட்ட போய் உங்க பணத்தை கொடுத்து அவனை நீங்க வளர்க்கலாம். ஆகவே தெரிந்து கொள்ள வேண்டும், திருநெறி என்பது எல்லா காலத்தும் உங்களுக்கு நிலைத்த மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆகவே இறைவன் செல்வம் என்பது அவனது திருவருளாகும். திருவருளின் வசத்தில் நிறுத்தல் என்பது அதன் கையில் இருத்தின். திருநெறியான திருக்கை இருத்தி அவன் கைகள்ல நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க. அதற்கு இந்த ஞானாசிரியர்கள் குருமார்கள் உதவுகிறார்கள். அதனால் வேதத்தின் வழி நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். இதன் வழி நின்றால்தான் பேரின்பம். இதை தவிர்த்து விட்டு நான் உனக்கு இதை கற்றுத் தருகிறேன், இதனை உணர்த்துகிறேன், வா அதற்கு இவ்வளவு பொருள் கொடுன்னு எவன் கேட்கிறானோ, எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாருங்க. நான் அண்மை காலத்துல வேறொரு காணொளியில ஒரு காட்சியை பார்த்தேன். அதுல ஒருவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். என்ன மேற்கோள்னு பாருங்க, வேடிக்கையான மேற்கோள். ஒரு நிலத்துல ஒரு படி விதை விதைத்தால் உங்களுக்கு 10 மூட்டை நெல் கிடைக்கும். அதற்கு பதிலாக 10 படி நெல் விதைத்தால் 100 மூட்டை நெல் கிடைக்கும் இல்லையா? ஆகவே விதைப்பினுக்கு ஏற்றாற் போல்தான் அறுவடை பலன் கிடைக்கும். அது போல நீங்கள் உங்களினுடைய காணிக்கைய எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அதற்கு ஏற்றாற்போல் இறைவனினது பேரருள் கிடைக்கும்னு பேசிக்கொண்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன உண்மைன்னு புரிகிறதா? அவர்களினது நோக்கம் இறையருள் பெறுவது அல்ல, நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய அளவில் காணிக்கை கொடுக்கிறீர்கள், இதனை கொண்டுதான் இறையருள் கிடைக்கும்னா, அப்ப இறையருள் பெறக்கூடிய இடம் என்பது வாணிகத்தலமாக மாற்றப்பட்டு விடுகிறது. இதை தவிர்ப்பதற்குத்தான் இந்த விளக்கத்தை எழுதுது. குருவானவன் மேலான வழியை உங்களுக்கு சொல்லி தருகிறான்னு சொன்னா அந்த வழியானது நிலைத்த இன்பத்தை தரத்தக்க ஞானமா இருக்கும். உலகியல் இன்பத்தை பெறுதற்கு உண்டான சாதனமா மாறிடக்கூடாது. அப்படி மாறினால் நீங்கள் நிலைத்த இன்பத்தை எக்காலத்திலும் நுகர முடியாது. அதனால இந்த நிலைத்த இன்பத்தை ஞானத்தின் வழி நின்று எவன் நமக்கு கற்றுத் தருகிறாரோ அவரே குரு. அந்த வழியில் நின்றால் நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்படி கிடைக்க பெற்றவர்களே அந்தணர்கள். அடுத்து சத்தியமும் தவம்தான் அவன் ஆதலும் எய்த்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும்
ஒத்த உயிர் உடன் உண்மை உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே. இந்த பிரம்ம ஞானம் என்பது என்னன்னு கேட்டாக்க இந்த ஒரு பாட்டு ஒன்று போதும். எது பிரம்ம ஞானம்? எது பிரம்ம ஞானம்? சத்தியம். பக்குவம் எய்திய உயிர்கள், பக்குவப்பட்ட உயிர்கள் எல்லா காலத்திலும் பொய்யை கூறாமல் சத்தியத்தையே கூறவும். எது நித்தியமோ அதை மட்டுமே நம்பணும், அதை மட்டுமே சொல்லணும். பொய் கூறாமையும் புலால் உண்ணாமையும் கொல்லாமையும் இன்னா செய்யாமையும் ஆகிய நோன்புகள். சத்தியம், தவம். தவம்ன்றது இந்த மூன்று தான். எது? புலால் உண்ணாதிருத்தல், உயிர்களை கொல்லாதிருத்தல், அதுக்கு எக்காலத்திலும் பிற உயிர்களுக்கு இன்னா செய்யாதிருத்தல், துன்பம் தரக்கூடியனவற்றை செய்யாதிருத்தல். இந்த மூன்றும் சத்தியமும். இந்த நான்கும் எவன் ஒருவனால் இடைவிடாது பின்பற்றப்படுகிறதோ அவன் ஆதலும் எய்த்தகு இந்தியம் ஈட்டியே வாட்டலும் தம் வழி நிறுத்தத்தக்கதாகிய மனத்தை பொறி வழிகளிலே செலுத்தாமல் பக்குவப்படுத்துவோம். அதுதான் எய்த்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டல். மனம் போன வழி பொறிகள். பொறிகளினுக்கு உட்பட்டு மனத்தினது சிந்தனை, அதனால் விளைவு. அப்படி இருக்கக்கூடாது. அந்த பொறிகளின் வழி புலனை செலுத்தாமல் புலனை எவன் ஒருவன் பக்குவப்படுத்துகிறானோ, பக்குவப்படுத்தி அடுத்தது என்னவா? ஒத்த உயிர் உடன் உண்மை உணர்வுற்று. இந்த உடலையும் உயிரையும் எவன் ஒருவன் யோக சமாதியுள் நிலை நிறுத்துகிறானோ, இந்த உடலினது ஒடுக்கம், அதன் கண் உயிர் ஒடுங்கி நிற்கக்கூடிய அந்த உண்மை உணர்வுற்று, அந்த உண்மை உணர்வு ஆகிய அந்த யோக சமாதி, உணர்வற்ற யோக சமாதி எவன் ஒருவன் நிறுத்துகின்றானோ உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே. இவ்வாறு யோக சமாதியில் எவன் ஒருவன் கைவரப் பெற்று மெய் உணர்வு எய்தி பாசத்தை அறுக்கிறானோ. பெத்தம் அறுத்தலும். பெத்தம் என்றால் பற்று. இந்த உலகியல் பற்றுகளை எவன் அறுக்கிறானோ அவனுக்கு பேரு பிரம்மத்தை உணர்ந்தவன். இந்த 4 விஷயங்கள் அடிப்படையில தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, சத்தியம். எல்லா காலத்தும் உண்மை பேச வேண்டும். சத்தியம் எது என்று தெரிந்ததன் பின் அதை எந்த சூழ்நிலையிலும் மறைக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அதனுக்கு மாறான செயல்பாடில் ஈடுபடக்கூடாது. ஆகவே சத்தியம். அதுக்கப்புறம் தவம். 3 தான் தவம். புலாலை மறுக்கணும், உயிரை கொல்லக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் இன்னாதன செய்யும். அது சொல்லாலோ செயலாலோ மனத்தாலோ, மனம் மொழி மெய்களினால் இன்னாதனவற்றை தவிர்க்க வேண்டும். இதனை செய்பவர்களுக்கு பேரு தவம் செய்தவர்கள். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், தவம் செய்வார் தன் தொழில் செய்வார். மற்றவர்களை பத்தி அவர்கள் கவலையே கொள்ள மாட்டார். தங்களுக்கு உரியதாகிய செயலை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருப்பார்களே ஒழிய மற்றவர்கள் ஏதோ சொன்னார்கள் என்பதற்காக தங்களால் செய்யப்படக்கூடிய நல்லதாகிய செயல்களை தவிர்க்க மாட்டார். இதற்கு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவது உண்டு. இது கர்ண பரம்பரை கதை தான். இது சரியா தவறா யார் மூலமாக வந்ததுன்னு தெரியாது. திருவிடை மருதூர்ல இருந்த பட்டினத்தார் தனக்கு சீடனாக வந்த காசி மன்னன் ஆகிய பத்ரகிரிக்கு ஞானம் இறைவன் கொடுத்தவுடனே
ஐயோ என் சீடனுக்கு ஞானம் வந்ததே எனக்கு வரலையேன்னு கவலைப்பட்ட போது இறைவன் அவரை சென்னையில இருக்கக்கூடிய திருவொற்றியூருக்கு போன்ட்டு. அந்த காலத்துல திருவொற்றியூர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வட சென்னை ரொம்ப நெருக்கமான பகுதி கிடையாது, வயல்களெல்லாம் நிறைந்த பகுதி. அதுல இவர் கிடக்கிற ஒரு வயல் வரப்புல கழுத்துக்கு தலைக்கு ஒரு ஆதாரமா கையை மடித்து கொண்டு படுத்துக்கொண்டு, அது வழியாக 2 பெண்கள் நல்ல நீர் எடுத்து வர குடத்தோடு செல்லுகிறார்கள். அதுல ஒருத்தி இந்த பட்டினத்தாரை பார்த்து, பாவம் துறவி ஒருவர் படுத்திருக்கிறார், நாம கொஞ்சம் ஒதுங்கி போகலாம். மற்றொருத்தி சொன்னாலாம், இவர் துறவி என்பதற்கு உரிய புற அடையாளம் இருக்கு, ஆனால் அக அடையாளம் குறைகிறது பார், துறந்ததன் பின்னும் தலைக்கு ஆதாரமாக கையை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போனார். இதை கேட்ட பட்டினத்தார் வெட்கப்பட்டார். நாம் என்னவற்றை துறந்தோம் பார், தலைக்கு ஆதாரம் சுகம் தேடி கையை வைத்திருக்கிறோமே என்று சொல்லி கையை எடுத்துட்டார். நீர் சுமந்து மீண்டு வரக்கூடிய அந்த பெண்கள்ல முதல் பெண் சொன்னால், நீ சொன்னாய் அல்லவா பார், இந்த துறவி இப்பொழுது கையை எடுத்து விட்டு கிடந்து படுத்திருக்கிறார். உடனே அந்த 2வது பெண் சொன்னாலாம், இப்பவும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, இவர் முழுமையான துறவி என்பதில். ஏனென்றால் யாரோ எவரோ ஏதோ சொன்னார்கள் என்பதனை கேட்டு அதற்கு ஏற்றாற்போல் இவர் கையை எடுத்து விட்டு உறங்குகிறாரே, அடுத்தவர் சொல்லுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து தவம் செய்பவன் எப்படி தவசியாக முடியும்னு கேட்டார். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், தவம் உனக்கு எது துரத்தல் என்பது சரியோ அதை மற்றவர்களினது பார்வைக்கு அனுப்பாமல் நீ துறந்த நிலையில் இருப்பதுதான் உண்மையான துறவு. மாற்று சிந்தனையே கொள்ளக்கூடாது. நாம் இதனை துறக்க வேண்டும் ஒரு முடிவுக்கு வந்தா மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் அதெல்லாம் கவலையே படும், அவைகளினால் பயன் இல்லை. அதனாலதான் இந்த சத்தியம்னு, நீ ஒன்றை முடிவு செய்து விட்டாயா, அந்த முடிவிலே மாறில்லாமல் நிற்பதற்கு பேரு சத்தியம். அந்த சத்தியத்திற்கு துணையாக எந்த சூழ்நிலையிலும் யாரையும் கொல்லாது, யாரையும் மனமொழி மெய்களினால் துன்பப்படுத்தாது, புலால உண்ணும். இப்படி செயல்பட்டாய் என்றால் உன்னுள் உண்டானதாகிய பொறிகள் தவறான பாதைக்கு புலன்களை செலுத்தாது, புலன்கள் பக்குவப்படும். அந்த பக்குவத்தை கொண்டு உலகியல் பற்றினை நீ அறுத்தாய் என்றால் அது உனக்கு பிரம்மத்தை காட்டும், நீயே பிரம்மமாய் மாறுவாய். சரியா? இதோட Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, ma. Thank you, sir. ரகு, ஒரு கேள்வி கேட்கணுமா? தாராளமா. இது சைவ சித்தாந்தம் தானே பேசுறது இந்த திருமந்திரம்? இல்ல, திருமந்திரம் தோன்றின காலத்துல சைவ சித்தாந்தம் இல்ல. ஆனா அப்ப பௌத்தம் சமணம் தவிர மத்ததுல எல்லாம் புலால் உண்ணாமை வற்புறுத்தப்படல இல்லையா? எதுமா இல்ல, எல்லா மதங்கள் இந்திய துணை கண்டத்துல தோன்றின அத்தனை மதங்களும் புலால் உண்ணுதலை மறுத்திருக்கின்றன. பௌத்தமோ சமணமோ சாங்கியமோ ஆஜீவகமோ பின்னாடி வந்த வேதாந்தமோ மீமாம்சகமோ எல்லாம் புலாலை மறுத்திருக்கின்றன. அப்ப அவ்வளவு மறுப்பு இருந்தப்போ ஏன் புலால் உண்றது ஏன் அவ்வளவு? ஏன்னா பழைய வேத வாழ்க்கையில இவர்கள் மேற்கொண்ட கோமேத யாகத்திலையும் அஸ்வமேத யாகத்திலையும் இந்த பசுவினை இட்டு அதன் புலாலை ஒரு வேள்வியில உண்டிருக்கிறார்கள்.
அதனால அந்த வேள்வியின்காக கூட உயிரை கொல்லாதே. அந்த வேதத்துல ஒரு பிரிவினர் இந்த புலாலை வேள்வியில இட்டு உண்ணும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அதனையும் மறுக்கணும். அதனால்தான் உத்தர மீமாம்சம் வேற, மீமாம்சகம் வேற. வேதத்துல உடனே எல்லாம் சொல்லுவார்கள், வேத காலத்துல எல்லாரும் மாமிசம் உண்டார்கள். இல்ல, வேத காலத்துல எல்லோரும் மாமிசம் உண்ணல். வேத காலத்திற்கு பின்பு வந்த ராமாயணம் மகாபாரதத்துல ஒரு சில ராமாயணங்கள்ல தான் ராமன் புலால் உண்டான்ற குறிப்பு வருகிறது. இது எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்தி பேசியதற்கு வழியே கிடையாது. இந்த முறையே தவறு. வேதத்துல இப்ப உதாரணம் பார்த்தீர்கள் என்றால், ஓப்பனா சொல்ல போனா, எனக்கு தெரிந்து பல முகமதிய அன்பர்கள் இருக்கிறார்கள். அதுல அவர்கள் புலால இளம் பிராயத்திலிருந்தே உண்ணது கிடையாது. இப்ப நமக்கு தெரியும், சென்னை கம்பன் கழகத்தை நிறுவியவராகிய நீதி அரசராக விளங்கிய MM இஸ்மாயில் தன் வாழ்நாள்ல மறந்தும் புலால தொட்டவர் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறார்கள். இதைதான் வாழ்க்கை என்று அதுதான் சொன்ன. எது உண்மை என்றால், எது உங்களுள் ஒளியை தருகிறதோ அதன் பொருட்டு எதனை துறக்க எண்ணுகிறீர்களோ அதை பிறருக்காக எண்ணாமல் உங்கள் அளவிலே துரத்தலுக்கு பேரு சத்தியம். சொல்லுங்க. குரு சொன்னல, இப்ப நான் வந்து என்னுடைய ஆசிரியர்களை நான் என்னுடைய குருன்னு நான் சொல்லிக்கலாம் இல்லையா? புரியல. சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் எனக்கு எல்லாருமே ஆச்சாரியர்கள் தான். உங்களுக்கு ஞான மார்க்கத்தை யார் கத்து கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் குரு. சங்கீதத்துல ஞானத்தை கொடுத்தவர் தானே என்னுடைய ஆசிரியர். அதான், சங்கீதத்தின் மூலமாக ஞானத்தை அடைந்தது உண்மை என்றால் பற்ற விட்டு வெளியே போயிருக்கணும். அந்த நாதத்தையே பிரம்மமாக கருதக்கூடிய நிலை வந்தால் பற்று அகலும். அப்ப அதை கத்துக் கொடுத்தவர் குருவாயிடுவார். அந்த நாதத்தினால் பற்று அகலணும். அதுதான் சொல்றேன், நாத பிரம்மமாக நீங்க மாறணும். இல்லையா, இப்ப இன்னும் அதிகமா கத்துக்கணும்ன்ற ஆசை வரைச்சு அதுதான் அந்த நாதத்தை கற்றுக்கொண்டு கற்றலினது முடிவு என்ன, அதுவாக மாறுதல். அவ்வளவுதானே. நீங்கள் எதனை கற்றீர்களோ கற்றதாக மாறுதல் என்பதுதான் நாத பிரம்மம். அந்த உணர்வு வந்த பொழுது உலக பற்றுகள் போயிடும். அப்ப நிச்சயமா அந்த முயற்சியில உங்களை ஈடுபடுத்தியவர் குருவாயிடும். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ.